மேடையில் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சபை முன்னாள் பஞ்சாயத்து தலைவரும் அறிஞர் குழுவின் உறுப்பினருமான திரு முரளிதர் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கின்றேன். அடுத்ததாக எங்கள் மோகன் சார் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கின்றேன். அடுத்ததாக எர்ணாகுளம் எஸ்டிஆர் பிரஸ் தலைவர் உரிமையாளர் திரு சுரேஷ் ரெட்டியார் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கின்றேன். கண்ணாடி மார்ச்சாண்டிதா கண்ணாடி மார்ச்சாண்டிதா அம்மா தமிழ் வாழ்த்து போட்டுருவாங்களா? விழா தொடங்க கடவுள் வாழ்த்து பாட திரு டாக்டர் மு செந்தில் சங்கர் குருக்கள் அவர்களை குழுவின் சார்பாக நான் அழைக்கின்றேன். நம பார்வதி பதஜே ஹர மகாதேவா. ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷயே பவரோஹிணாம் விதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தஜே நமः. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தஜே மஹ்யம் மேதாம் பிரஜ்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா. குரும் கணபதிம் ஸ்கந்தம் சாம்பஞ்ச பரமேஸ்வரம் வந்தே வாணிம் மகாலட்சுமிம் இஷ்டகாமியார்த்த சித்தனே. யா குந்தேந்து துஷாரஹாரதவலாம் யா சுப்ரவஸ்திராவ்ரதா யா வீணாவரதண்டமண்டிதகராம் யா ஸ்வேத பத்மாசனாம் யா பிரம்மாஸ்சுதசங்கர பிரபృతిభిः தேவைஷதா பூஜிதா ஷாமாம் பாது சரஸ்வதீம் பகவதீம் நிஷேசஜாட்யாபஹ. சிவதனேயவரிஷ்டம் சர்வகல்யாணமூர்த்திம் பரசோகமலஹஸ்தம் பூஷிதம் மோதகேன அருணகுசுமமாலாம் வியாலலம்போதரந்தம் மம ஹிருதகநிவாசம் ஸ்ரீகணேசம் நமாமி. வீணாகானாதி வித்மஹே விருஞ்சுபத்னீது தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத். ஓம் மம குருச்சரணாரவிந்தாभ्यां நமः மம குருபாதுகாभ्यां நமः. நன்றி குருக்கள் சார். அடுத்ததாக வரவேற்பு. இந்த கூட்டத்தில் பங்கெடுக்க வந்திருக்கும் திரு தலைவர் திரு சங்கரிடார் அவர்களை உங்கள் சார்பில் வரவேற்கின்றேன். அடுத்ததாக சமூகபுரம் திரு முரளிதர் அவர்களை உங்கள் சார்பில் நான் வரவேற்கின்றேன். அடுத்ததாக எங்கள் கதிரவன் சார் அவர்களை உங்கள் சார்பில் வரவேற்கின்றேன். அடுத்ததாக திரு மோகன் சார் அவர்களை உங்கள் சார்பில் வரவேற்கிறேன். திரு எர்ணாகுளம் எஸ்டிஆர் பிரஸ் உரிமையாளர் திரு சுரேஷ்குமார் ரெட்டியார் அவர்களை உங்கள் சார்பில் வரவேற்கிறேன். அடுத்ததாக தலைமை உரை சங்கர் ரெட்டியார் அவர்கள் இங்கே பரிசு வாங்க வந்திருக்கும் அனைத்து பள்ளி மாணவர்களையும் மற்றும் இங்கு இவ்விழாவில் பங்கெடுக்கும் எல்லா அம்மா தாய்மார்களையும் நான் இந்த கூட்டத்தின் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். அடுத்ததாக நமது தலைவர் திரு ஆர் சங்கரிடார் அவர்கள் தலைமை உரையை ஆற்ற கேட்டுக்கொள்கிறேன். வருகை தந்த அனைவருக்கும் சமூகபுரம் சீமாட்டியம்மாள் குத்தம்மாள் ரெட்டியார் அரசுநிலை உயர்நிலை பள்ளிக்கு
சேர்ந்து படித்து வரும் மாணவர்களுக்கு எல்லா ஆண்டுகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவி மாணவர்களுக்கு இந்த பரிசுகள் வழங்க உள்ளன. இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் திரு ரமேஷ்குமார் ரெட்டியார் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் இதற்கு முன்பு நடந்த ஒன்றெண்டு நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறேன். இதில் நான் பிறந்து வளர்ந்தது சமூகபுரம். நான் படித்தது 5ஆவது வகுப்பு வரை படித்தது இந்த பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் தான் படித்தேன். அன்று இந்த பெஞ்சு டெஸ்கே ஒன்றும் கிடையாது, தரையிலிருந்து தான் படிக்க வேண்டும். சென்னை பள்ளிக்கூடம், அந்த ஞாபகம் எனக்கு முடியாது. இன்று எல்லோருக்கும் படிப்பதற்கு டெஸ்கு, பெஞ்சு, அது மாதிரி எல்லாம் எல்லா வசதிகளும் இருக்கின்றன. அதை பயன்படுத்தி கொண்டு நன்கு தேர்வில் நல்ல மார்க்கெட் எடுத்து படித்து நல்லபடியாக முன்னேற வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அடுத்து பரிசு வழங்குதல். கை தூக்குங்க பரிசு பிள்ளைல, வாங்க 7 பேர் வந்துட்டீங்களா? கை தூக்குங்க பிள்ளைல, கை தூக்குங்க. ஆர்வி ஆர்வியாரு வந்தவங்க கை தூக்குங்க. வாசிங்க சார், வாசிங்க. ஆர்வி ஆர்வி இங்க ஆர்வி வந்திருக்கா. வேற அந்தோனி ஆசினி இசிகராஜா வரல. அஸ்வினி வந்திருக்கா. பின்ன ஆர் அக்னீஸ்வரி, எம் கோபியா, எஸ் திருஷான். கிருஷ்ணன் வந்துட்டல ராஜா வந்து சார் வரல. வந்துருவாங்க சார், வந்துட்டாங்க. அப்போ பரிசு அதான் சார் கதிரவன் சாரிடம் உரையாற்ற. அனைவருக்கும் மதிய வணக்கம். கல்வி என்பது ஒரு அழியாத செல்வம். அந்த செல்வத்தை பெறுவதற்கு மாணவர்களை தோன்றி வருடந்தோறும் பரிசுகளை வழங்கக்கூடிய இந்த கோயில் நிர்வாகிகளுக்கும் எங்களது பள்ளியின் சார்பாகவும் தலைமை சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களும் ஒரு ஆர்வமாக பரிசு பெற வேண்டும் என்கிற நோக்கம் மட்டும் அல்லாமல் நிறைய மதிப்பெண் பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த பரிசானது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஊக்குவிக்காக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்து இந்த சுற்று வட்டாரத்தில் நம்ம ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருக்குது. அதை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அதற்கு இந்த ஊர் நிர்வாகிகளும் சிறந்த உதவியை ஆண்டுதோறும் செய்து கொண்டு வருகிறார்கள். இதை தொடர்ந்து அவர்கள் மாணவர்களுக்கு செய்யுமாறு பள்ளியின் சார்பாகவும் தலைமையார் சார்பாகவும் இந்த ஊரின் சார்பாகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து பரிசு விழா தொடங்க இருக்கிறது. முரளி இந்த சமூக ரங்கபுரத்தில் பிறந்து வளர்ந்து இங்கே இருந்து ஒரு பிழைப்புக்காக குடும்பத்தை முன்னேற்றுவதற்காக கேரளா சென்று அங்கே வியாபாரம் பண்ணி அங்கே நல்ல நிலைமையில் வந்தாலும் பிறந்த மண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், பிறந்த மண்ணுக்கு பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த அருமையான ஒரு மாடசுவாமி இசக்கியம்மன் கோயிலையும் கட்டி வருடந்தோறும் இங்கே அந்த வருஷாபிஷேகத்தையும் பண்ணி சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு போகாம ஒவ்வொரு வருடமும் நம்முடைய சீமாட்டியம்மாள் முத்தம்மாள் ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொது தேர்வில் வெற்றி பெற்ற 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பொது தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவிக்கின்ற இந்த கோயிலின் அறக்கட்டளை தலைவரும்
சிஎம்எஸ் மணி குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பகுதியில் உள்ள நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு 60 வருடங்களுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு தாசில்தார் ஆபீஸ் வேணுமா, தாலுகா ஆபீஸ் வேணுமா, போலீஸ் ஸ்டேஷன் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு தாலுகா ஆபீஸ் வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம், இங்கு ஒரு நல்ல கல்வி நிலையம் வேண்டும், இந்த பகுதியில் உள்ள படிக்காத பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் நல்ல படித்து வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வேண்டும் என்பதற்காக நம்முடைய சீமாட்டி முத்தம்மாள் ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு கிட்டத்தட்ட 8 ஏக்கர் நிலத்தை நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தானமாக அந்த பள்ளிக்காக வழங்கி அந்த கட்டிடத்தையும் கட்டி கொடுத்தார்கள். அதே போல அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கு கிட்டத்தட்ட 20 ஏக்கர் நிலத்தை நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் 20 ஏக்கர் நிலம் நம்மளுக்கு அந்த நிலத்தை அரசாங்கத்திற்கு தானமாக இனாமாக கொடுத்து அதில் அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளி கட்டப்பட்டது. இதே மாதிரிதான் நம்ம முளஞ்சிப்பட்டியிலையும் நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் 20 ஏக்கர் கிட்ட அந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளி கட்டுவதற்கு தானமாக கொடுத்தார். இதை ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால், ஒரு மனிதன் முன்னேற வேண்டும் என்றால், எல்லா வகையிலும் முன்னேற வேண்டும் என்றால் அவன் நல்ல கல்வியை கற்றால் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு முன்னேறுவார்கள். அதை தான் நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் காலங்காலமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மளுடைய சீமாத்தியம்மாள் முத்தம்மாள் ரெட்டியார் அரசு உயர்நிலைப் பள்ளியாக இருக்கும்போது இதை மேல்நிலையா பள்ளியாக 12ஆம் வகுப்பு வரை மாற்ற வேண்டும் என்று சொன்னவுடன் ஒரே நாள்ல நம்முடைய பெரியார் ரெட்டியார் அவர்களுடைய முதல்வர் அமெரிக்காவில் இருக்கின்ற ரகுநாதன் ரெட்டியார் அவர்களும், நம்முடைய அண்ணாமலை ரெட்டியார் அவர்களுடைய சகோதரர் ராதாகிருஷ்ணன் அமெரிக்காவில் இருக்கின்ற பேராசிரியராக இருந்து இப்போது பணி ஓய்வு பெற்று அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ராதாகிருஷ்ணன் ரெட்டியார் அவர்களும், நம்முடைய சங்கரநாச்சி போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து 2 லட்சம் ரூபாயை 2 நாள்ல, அதாவது நம்ம மக்கள் பங்களிப்பா நம்ம அந்த 2 லட்சம் ரூபாய் கட்டினாதான் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸா மாறும். 2 நாள்ல அந்த ரூபாய் கட்டினாங்க. நமக்கு 2006 ஆண்டு சமயத்துல நம்மளுடைய 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் ஆகிறதுக்கு காரணமும் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த பெரியவர்கள் தான். ஏன் சொல்றேன்னா, கல்வியில் அவ்வளவு அக்கறையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கே வந்திருக்கின்ற முதல் 2ஆம் 3ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பின்பற்றி இப்போது அந்த பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களும் இந்த மாணவர்களைப் போல நீங்களும் நன்றாக படிக்க வேண்டும். இப்ப கிட்டத்தட்ட 460 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய அரசு மேல்நிலைப் பள்ளி மொத்தத்திலே நம்மளுடைய ராதாபுரம் ஒன்றியத்துல 4 தான் இருக்கு. 1 சமூகரங்கபுரம், 2வது ராதாபுரம், 3வது கூடங்குளம், அடுத்ததாக குட்டம். இந்த 4 மட்டும்தான் அரசு மேல்நிலைப் பள்ளியாக இருக்குது. ஆக இந்த அரசு பள்ளியில படிக்கிறதுக்கும் ஒரு தனியார் பள்ளியில படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தனியார் பள்ளியில தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கிடையாது. அரசு பள்ளியில தேர்ச்சி பெற்ற பேராசிரியர் அளவுக்கு உள்ள தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் இருக்காங்க. அதனால இந்த வாய்ப்புகளை இங்குள்ள கிராமத்தில் உள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப கூட இந்த டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல் அடைச்சிருக்கு. ஏன்னா டெட் எக்ஸாம்னு ஒன்று வந்த உடனே இன்னொரு 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரை பெண்களுக்கு மட்டும்தான் டீச்சரா போடுறாங்க, ஆண்களுக்கு டீச்சரா போடல. அப்ப ஆண்கள் டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல் படிக்க மாட்டாங்க. அதனால அதுக்கு ஒரு டெட் எக்ஸாம், டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல்ல பாஸ் ஆனாலும் டெட் எக்ஸாம்னு ஒண்ணு வச்சதுனால இப்ப டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல்ல யாரும் போவதில்லை, படிக்க போவதில்லை, வேலையும் கிடைக்கல. அதனால இப்ப நம்மளுடைய அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளி நம்ம 20 ஏக்கர் கொடுத்த அந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளி மூடி கிடக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக படிக்கிறதுக்கு ஆளே வரல, மூடி கிடக்கு அந்த காலத்தை. அதான் நம்மளுடைய மாண்புமிகு சபாநாயகர் அவர்களிடம் எடுத்து கூறி இப்போ போன மாசம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்து அதுல அரசு தொழில்நுட்ப கல்லூரி, அரசு பாலிடெக்னிக் வருவதற்காண்டி முயற்சி பண்ணி பார்த்துட்டு போயிருக்காங்க. அடுத்த ஆண்டு கண்டிப்பாக அரசு பாலிடெக்னிக் வரும். நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்க இங்க இருந்து வெளியூர்ல போய் படிக்கிறோம், அந்த படிப்பை நிப்பாட்டிடுவான், வேலைக்கு போயிடுவான் குடும்ப சூழ்நிலையில. அதே இது அந்த ஊர்ல +2 இருந்தனா +2 வரை படிச்சிருவான், அந்த +2ல இடைநிக்க நின்றோம், அதுக்கு மேல படிக்க போக மாட்டான். அப்ப இந்த +2க்கு மேலையும் நம்ம ஒரு தொழில்நுட்ப கல்லூரி நம்ம ஊருக்கு வந்துட்டோம்னா அதுல அரசு கல்லூரினா பைசா செலவு கிடையாது. அப்ப அவன்
திறமையில அவன் அந்த அரசு கல்லூரிக்கு போயிட்டானா, அவன் ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை படிச்சுட்டானா அவன் வாழ்க்கையில எங்கனாலும் ஒரு தொழிற்சாலையில போய் வேலைக்கு போயிடலாம். அதனால இந்த வாய்ப்புகளை இந்த மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி இந்த 10ஆம் கிளாஸ்லையும் 12ஆம் கிளாஸ்லையும் பொதுத் தேர்வுல முதல் 3 மதிப்பெண்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு ரொக்க தொகையும் ஃபீல்டும் அதற்கான அந்த அவார்டையும் கொடுக்கின்ற டிஎம்எஸ் மணி அண்ணாச்சி குடும்பத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி எனக்கு பேச வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீ இருக்கியாப்பா? பார்ப்பாங்க வந்துருக்கியா? இல்லை ஆம்பளை பசங்க யாரும் இல்லை, என்ன பொம்பளை பிள்ளை படிக்கிறாங்களோ? அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பரிசளிப்பு விழா இப்போ தொடங்க இருக்கிறது. முதலாவதாக 10ஆம் வகுப்பு 2024-25 நம்பர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த எம்.ஆர்வி 462 மார்க்குகள் எடுத்திருக்கார்கள். நான் அவருக்கு சங்கரிடார் அவர்கள் 1000 ரூபாய் ரொக்க பரிசும் மெடலும் சர்டிபிகேட்டும் கொடுப்பார்கள். 1000 ரூபாய் ரொக்க பரிசும் மெடலும் சர்டிபிகேட்டும் சங்கரிடார் அவர்கள் அவர்களுக்கு இப்பொழுது பேரண்ட்ஸ் கூப்பிடுங்க சார். அம்மா வந்திருக்காங்க. இங்க வாங்க போட்டோ எடுத்துட்டு வா. கை தட்டுங்கப்பா. பேசு. ஸ்கூலை பத்தி 2 வார்த்தை பேசுமா. ஸ்கூலை பத்தி 2 வார்த்தை பேசு. கையில வச்சுட்டு பேசணும். கையில வச்சுட்டு பேசணும். அப்பதான் ஃபீல்டு வாங்கியிருக்காங்க. ஒரு தேங்க்ஸ் சொல்லுமா போதும். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு சொல்லி தந்த டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த கோயில்ல இருந்து கிஃப்ட் கொடுத்து ஊக்குவிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. பேசி பழக்கம். சரி, அடுத்ததாக அந்தோனி ஹஸ்னி. வா. ஆண்டனி ஹாசினி வரலையா? அம்மா அப்பாவும் வரலையா? சார் வாங்கிட்டீங்களா? வாங்க. அந்தோனி ஹஸ்னி வராதனால் அவர் பரிசை கதிரவன் சார் வாங்குவார். பரிசு கொடுப்பது சுரேஷ் ரெட்டியார் வந்துட்டாளா? அந்தோனி ஹஸ்னி வந்துவிட்டார்கள். அவருக்கு பரிசளிப்பவர் எர்ணாகுளம் எஸ்டிஆர் பிரஸ் உரிமையாளர் திரு சுரேஷ் ரெட்டியார் அவர்கள். அந்தோனி ஹஸ்னிக்கு மெடலும் சர்டிபிகேட்டும் 1000 ரூபாய் ரொக்க பரிசு கொடுக்கும். அந்தோனி ஹஸ்னி 2 வாக்குகள் பேச அந்தோனி ஹாசினி பேசு. பேசுமா. பேசு. பரிசு கொடுத்ததுக்கு நன்றி. சரி. அடுத்ததாக எஸ்கி ராஜா அவர்கள். எஸ்கி ராஜா நம்ம பையன் இருக்கான். எஸ்கி ராஜா அவர்களுக்கு முரளி சார் அவர்கள் ரொக்க பரிசும் மெடலும் சர்டிபிகேட்டும் அளிப்பார்கள். மோகன் சார் அவர்கள் எப்படி இருக்க போட்டோ? எஸ்கிராஜா பேசு. 2 வார்த்தை பேசு. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு டீச்சர் ஸ்கூல் நல்லா சொல்லியிருந்தாங்க. வீட்டில் அம்மா அப்பா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இங்கே கோயிலில் பரிசு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி எஸ்கி ராஜா. அஸ்வினி அவர்கள். அஸ்வினி அவர்களுக்கு கதிரவன் சார் பரிசளிப்பார்.
சார் இப்படி திரும்புங்க. பேசுமா. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. பரிசு கொடுத்ததுக்கும் நன்றி. அடுத்ததாக 12ஆம் வகுப்பு முதல் பிரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் 600க்கு 533 மார்க் எடுத்த அக்னிஸ்வேதி அவர்களை அழைக்கின்றோம். அக்னிஸ் அவர்களுக்கு திருவனந்தபுரம் திரு பாலாஜி ரெட்டியார், வியாபாரி திரு பாலாஜி ரெட்டியார் அவர்கள் இந்த பரிசை அளிப்பார்கள். அக்னிஸ்வரி நேரா சீட் எப்படி காட்டு. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பரிசளித்த கோயில் நிர்வாகிகளுக்கும் பாடம் கற்பித்த ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். அடுத்தது இரண்டாவது 600க்கு 517 மார்க் வாங்கிய எம் கோபிகா அவர்களை வர சொல்லுவோம். சார் பொண்ணு கோபிகா அவர்களுக்கு வெள்ளம் திரு எஸ் சுந்தரராஜ் ரெட்டியார் அவர்கள் பரிசளித்து ஆதரிப்பார். எப்படி நிக்க. பேசுமா. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ப்ரைஸ் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. என்னோட டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் கோவில் நிர்வாகம் எல்லாருக்கும் நன்றி. அடுத்ததாக திருஷினி 600 மார்க்கு இந்த பரிசை இந்த மானசாமி சக்கியம்மன் கோயிலில் தர்மகர்த்தா நாங்கள் அன்புடன் டிஎம்எஸ் மணி என்று அழைக்கும் ரமேஷ்குமார் ரெட்டியார் அவர்களை இந்த பரிசளிக்க அழைக்கின்றேன். பேசு. பரிசு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி. பரிசு வாங்கிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த கோவில் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு அடுத்து வாழ்த்துறை வழங்க எஸ் ரெட்டியார் திரு சுரேஷ் ரெட்டியார் அவர்களை அழைக்கின்றனர். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, மாணவர்களே, மாணவர்களே, அன்பு சகோதரி சகோதரன், எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இன்னைக்கு ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் வந்தது கோவில் ஒரு பெருமாள் கோவில் விசேஷத்துக்காக நான் வந்தேன். என் அன்பு சகோதரர், எனக்கு ரொம்ப பிடிக்கிற சகோதரர் டிஎம்எஸ் மணி அவர்கள் இன்னைக்கு கூப்பிட்டாரு. எனக்கு பெரிய தலைவர் சங்கரண்ணா, நாங்கள் எல்லாரும் மதிக்கிற சங்கரண்ணா இன்னைக்கு வந்திருக்காரு. இப்போது அதுக்கு மேலே என்னென்னா, எங்கள் பூட்டி தாத்தா காலத்துலேருந்து சமரத்தில் 1876 கொல்லத்தை வந்திருந்தார் தென்னாட்டு சுப்பையா ரெட்டியார். சமரகபுரத்துலேருந்து நாங்கள் 5ஆம் தலைமுறை. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த காலத்துலேருந்து அவர் பிழைக்கிறதுக்காக கேரளா வந்திருக்காரு. கேரளாவில் இந்த 145 வருஷம் எவ்வளோ தலைமுறை நாங்கள் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த மண்ணில் பிறந்து நாங்கள் ஒரு காலம் மறக்கவே இல்லை. அதுதான் அந்த சமரகபுரத்தோட விசேஷம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இல்லாமல் நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் உண்டு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் திடீர்னு ஸ்கூலில் டெஸ்க்கு பெஞ்சு பிரச்சனை. ஸ்கூல் ரொம்ப மோசமான நிலவரத்தில் இருக்குது. செகண்ட் 12ஆவது ஆரம்பிக்கிறதுக்காக 2 லட்சம் ரூபா
தேவையில்லை. ஒரு மணி நேரத்தில் எல்லாம் சேர்ந்து அந்த 2 லட்சம் ரூபாய் நாங்கள் கட்டினோம். டெஸ்க்கு பெஞ்சு அங்கே செய்து நேரில் வந்து 6வது ஆண்டு நேரில் வந்து பண்ணி நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்தோம். அந்த பெருமை இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கும் நாங்கள் சமரகபுரத்துலேருந்து வந்த அந்த பெருமை இன்னைக்கு கேரளா இருக்க ரெட்டி சமூகத்துக்கு இன்னைக்கு அந்த இருக்கு, இன்னும் இருக்கும். அதனால இன்னைக்கு கிடைச்ச மாணவ மாணவர்கள் இந்த கிடைச்ச பரிசுக்கு நான் சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்க மோகன் சார் அவர்கள். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்ற இசக்கியம்மன் மாடசாமி திருக்கோயில் நிர்வாகத்தினருக்கும் இங்கே பரிசளிப்பு சிறப்பாக விழாவை நடத்தி அனைத்து மாணவர்களுக்கும் பரிசினை வழங்கிய அன்பு சான்றோர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் விழாவில் பரிசினை பெற்ற மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் கோயில் பக்த கோடிகள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை கூறி இப்படி ஒரு அரிய வாய்ப்பில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அந்த செயலுக்காக மீண்டும் ஒரு முறை இந்த குழுவிற்கும் இந்த கோயில் நிர்வாகத்திற்கும் நன்றியை கூறி ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்ல வந்திருக்கின்றேன். சிறப்பானதொரு பள்ளியை இந்த மண்ணில் தீர்மானித்து அதை தொடர்ந்து கண்காணித்து அந்த பள்ளியின் வளர்ச்சியில் அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பிற்கு மிக மிக நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்தபடியாக பரிசினை வருடந்தோறும் கொடுத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த செயல் மிக உன்னதமானது, போற்றுதற்குரியது. இந்த செயலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நிர்வாகத்திற்கு மீண்டும் நன்றி. பெற்றோர்கள் சார்பில் எனது குழந்தையும் இங்கே பரிசு பெற்றதனால் பெற்றோர்கள் சார்பில் இதை ஆமோதித்து அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி பணி தொடர்ந்து நடைபெற வேண்டுமாய் இறைவனை வேண்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்க விருப்பமானவர்கள் வாழ்த்துறை வழங்கலாம். நிறையா எல்லோருக்கும் மதிய வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஒரே ஒரு பையன் தான் பரிசு வாங்கியிருக்கு, மற்ற எல்லாமே பொங்கல் பிள்ளைகள். முடிஞ்ச வரைக்கும் அவங்க பசங்க இதே மாதிரி படித்து எல்லா வருஷமும் எல்லாரும் நிறைய பேர் வந்து பரிசு வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சாரே சொல்லியாச்சு, வாங்க நீங்க ஒரு 2 வார்த்தை பேசுங்க. சாரே சொல்லியாச்சு. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் பள்ளியின் சார்பாக டிஎம்எஸ் மணிபண்ணியார் அவர்கள் தொடர்ந்து சில வருடங்களாக பரிசுகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நேரடியாகவும் எங்கள் தலைமை ஆசிரியர் சந்தித்து அழைப்பு கொடுத்து ஒவ்வொரு வருடமும் எங்களை அழைத்து எங்கள் பள்ளியினுடைய +1 +2 SLC மாணவ செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கிறார்கள். மேலும் அவங்க சமுதாயத்தின் சார்பாகவும் எங்கள் பள்ளிக்கு நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசு பள்ளிக்கு ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு கூட பள்ளிக்கு வந்த சமயம் எங்களுக்கு ஒரு பிரிண்டர் வேணும் என்று கேட்டவுடன் மறுபேச்சு பேச இல்லாமல் உடனடியாக பிரிண்டர் வாங்கி கொடுத்த ஒரு உன்னதமான ஒரு நிர்வாகி. மேலும் இப்பள்ளியினுடைய நாங்கள் முரளி பண்ணையார் எல்லாம் நாங்கள் எல்லாரும் ஒரு கிளாஸ்மேட்டு. 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரை ஒன்றா படித்தோம். அவரும் பள்ளிக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சபாநாயகர் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு கோரிக்கை இப்போ அங்கே சமுதாயத்தின் சார்பாக நாங்கள் வைக்கின்றோம். முரளி பண்ணையார் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 5 கேமரா மட்டும் வைக்கணும். 4 கேமரா ஏற்கனவே வச்சாச்சு. இன்னொரு 5 கேமரா மட்டும் எங்களுக்கு வச்சிருந்தா அந்த மாணவர்களை கண்காணிப்பதற்கு எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். இன்னும் ஒரு 2 வருடங்கள் தான் எனக்கு பணி இருக்குது. 2-2.5 வருஷம் தான் எனக்கு. அதுக்கப்புறம் ஓய்வு பெற்றுவேன். ஓய்வு பெற்றாலும் இந்த உள்ளூர் தான் இருப்பேன். இந்த பள்ளிக்காக
எல்லா பணியும் செய்ய காத்திருக்கின்றேன். மேலும் என் மாணவர்கள் அனைவரும் நல்ல மதிப்பெண் எடுத்து போட்டி போட்டுக்கொண்டு படித்து பரிசுகள் பெறுவதற்கு நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சி ஆலயத்தின் தர்மகர்த்தா ஸ்ரீ ரமேஷ்குமார் ரெட்டியார் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த நமது தலைவர் திரு ஆர் சங்கரிடாரிடம் பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திரு மணி என்ற ரமேஷ்குமார் ரெட்டியார் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேர் சார்பாகவும் இந்த கோயில் அறக்கட்டளை குழுமத்தின் தலைவர் டிஎம்எஸ் மணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய ஆசிரியர் இன்னும் ஒரு 5 கேமரா வேணும்னு சொன்னாங்க. அந்த இடத்துல இருந்துட்டு நான் ஒரு கேமராவுக்கு இப்பவுமே நான் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இப்படி கையை காமிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு கொடைவள்ளல் நம்மளுடைய டிஎம்எஸ் மணி என்னாச்சு. 5 கேமராவில் ஒரு கேமராவுக்கு ஆள் இப்பவுமே புக் ஆயாச்சு. இன்னும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள 5 கேமராவும் யார் யாருன்னு நான் எங்க ஆட்களே சொல்லிடுவாங்க. சரியா? பேச முடியல. நான் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், 10 தான் படிச்சிருக்கேன். மேலே படிக்க முடியலை. மக்களால் படித்து வரணும். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை படிச்சிருக்காங்கன்னா இந்த குடும்பமே மேலே போயிடலாம். படித்தா மட்டும்தான் மேலே வர முடியும். படிக்காமல் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் எல்லோரும் படிக்க வைங்க. அவங்களால முடியவரை படிக்க வைங்க. இப்போ கவர்மெண்ட் எல்லா சலுகையும் கொடுக்குறாங்க. எல்லாவிட அந்த மாதிரி தான். ஒரு ஸ்கூலை வச்சுருக்கேன், அங்கே இது மாதிரி தான். ஏழு ஸ்கூலு தான், ஃபீஸு கிடையாது, ஒன்றும் கிடையாதுலாம். 5ஆம் கிளாஸ் வரை தான் இருக்குது. ஒரு 10 வருஷம் தான் ஆகுது. இங்கே முன் தலைவர்கள் ஒரு ஸ்கூல் தந்திருக்காங்க. அது நீங்கள் எவ்வளோ கூட ஸ்ட்ரென்த்து வருதோ அவ்வளோ தூரம் அந்த ஸ்கூலுக்கு பேரும் பூர்த்தியும் வரும். இனி வரட்டும், நல்லா வரட்டும். நன்றி இவங்களுடைய கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்க திரு ராமனோர் ரெட்டியார் அவர்களை வரவேற்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இங்கே பேசுகிற மாதிரி எங்கள் சமுதாயத்துக்காரங்க நிறைய நல்ல விஷயங்கள் இந்த சமரங்கிறதுக்காக செஞ்சதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். மேலும் எங்களால் என்னெல்லாம் முடியுமோ எல்லாம் நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருப்போம். இந்த கேமரா விஷயத்திலேருந்து எல்லாமே ஒன்றொன்றாக செய்யறதுக்கு நாங்கள் ரெடி. நடக்கட்டும். இன்னைக்கு இங்கே பரிசு வாங்கின அனைத்து குழந்தைகளுக்கும் நான் மனமார்ந்த நன்றி கூறிக்கொள்கிறேன். எல்லாரும் நல்லபடியாக படித்து மேலும் மேலும் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும். இனி நல்லா படித்தா தான் வாழ்க்கை முன்னேற முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம சமூகம் போயிட்டுருக்கு. நல்லா எல்லாரும் கவனமாக படிங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. என்னங்க பேச கூப்பிட்ட திரு ஆராவநாஜுக்கு ரொம்ப நன்றி. எதிர்பார்க்கவில்லை. நன்றி. தேங்க்யூ. நம்ம வருஷம் டிஎம்எஸ் மணி என்னாச்சு இப்படி கல்வி உதவித்தொகை கொடுக்குற மாதிரி இப்போ ஒரு 3 வருஷமா நம்ம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் என்னாச்சு ஒரு 5 லட்சம் ரூபா நம்முடைய தமிழ்நாடு கிராம வங்கியில் டெபாசிட்டாக போட்டு அதிலிருந்து கூட கிடைக்கக்கூடிய ஒரு வட்டி 40,000 ரூபா வச்சு இந்த 40,000 ரூபாயை நம்மளுடைய +2 10th ஃபஸ்ட்டு முதல் பரிசு எடுக்கிறவங்களுக்கு 10,000 ரூபாயும், 2வது பரிசு எடுக்கிறவங்களுக்கு 7,500, 3வது பரிசு எடுக்கிறவங்களுக்கு 5,000 வச்சு அப்படி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்த்த திருவனந்தபுரத்தை சேர்ந்த சுகுமாரன் அண்ணாச்சின்னு நினைக்கிறேன், மந்திரமூர்த்தி சுகுமாரன் அண்ணாச்சி, நம்ம பேங்க் மேனேஜர், ரிட்டையர்ட் மேனேஜர், 11 ஆண்டா கொடுத்துட்டு இருக்காங்க. 17 வருஷமா ஒரு பரிசு 2 பரிசு இல்லை, கிட்டத்தட்ட 40-50 அவரே வினா அந்த இதெல்லாம் கொஸ்டின் பேப்பர்லாம் தயார் பண்ணி இவங்களுக்கு அனுப்பி, முருகன் சாருக்கு அனுப்பி
இதுல யாரெல்லாம் எடுக்காங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க எல்லாம் பரிசை அவரே இது பண்ணி அந்த பிள்ளைகள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்களே போட்டு விட்டுருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, இங்க வந்திருக்கக்கூடிய நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நீங்க வாழ்க்கையில ஏதாவது கடவுளுடைய அருளால நீங்க நல்ல நிலைமையில பொருளாதாரத்தில் இருந்தனா இங்க உள்ள ஏழ்மை நிலையில் உள்ள இந்த பிள்ளைகள் படித்து முன்னேறுவதற்கு உங்களான முயற்சியை நம் ஊர் மண்ணுக்கு நீங்கள் பண்ணி தர வேண்டும் என்பதற்காக இந்த செய்த பெரியவர்களை நினைவு கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கூற திரு பிரியங்கா சுஜித்து அழைக்கின்றேன். ஹலோ, ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து எல்லா பெரியவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங். நம்மளோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்தது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பேசுறது தான் என்னோட ஃபுல் ப்ரொஃபஷனே. ஐம் டீச்சர். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஸ்மார்ட் இனஃப். அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு ஃபீல்டு எடுங்க, அந்த ஒரு ஃபீல்டில் உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் படிக்க முடியுமோ அது படித்து ஒரு ஃபீல்டில் நீங்கள் ஹையாக வாங்க. அதுதான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணி நல்லா மேலே வர முடியும். அண்ட் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். 2 நாள் ஃபங்க்ஷனும் எல்லோரும் வந்து உங்களோட ப்ரெசன்ஸ் கொடுத்து தேங்க்யூ ஸோ மச். டெஃபினெட்லி நம்ம எல்லாருக்குமே காடோட கிரேஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பெரியவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. விழா இணைய முடிந்தது. அனைவருக்கும் நன்றி. பூஜையில் கலந்து கொள்ளவும் அன்னதானத்தில் பங்கெடுக்கவும் கேட்டுள்ளோம். சமூகரங்கபுரம் புண்ணிய கஷேத்திரத்திலே நம்ம எல்லாம் அருள் பாலித்து வரும் அருள்மிகு இசக்கியம்பிகா சகிதாய மாடசுவாமியினுடைய ஆலய மகா கும்பாபிஷேகமானது நேற்று அதிகாலை முதல் தொடங்கி சிறப்பான முறையிலே 2 கால யாகசாலை பூஜையை தொடர்ந்து இன்று காலை சரியாக 7 மணிக்கு மேலாக 8 மணிக்குள்ளாக கடகலக்னத்தில் மகா கும்பாபிஷேகமான சிறப்புற நடைபெற்றது. அதனின் தொடர்ச்சியாக சிறப்பு அபிஷேகங்கள் நடந்தேறி தற்பொழுது அலங்கார தீபாராதனைக்காக தயார் நிலையில் உள்ளது. மையன்பர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு முன்பாக செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இப்பொழுது சுவாமிக்கு அலங்கார தீபாராதனை தொடர்ந்து மகா அன்னதானமானது நடைபெற இருக்கின்றது. அனைத்து மையன்பர்களும் அன்னதான வைபவத்திலே கலந்து கொண்டு சுவாமியுடைய திருஅருள் பிரசாதம் பெற்றுமாறு அன்போடு விழா கமிட்டியார்கள் சார்பிலே கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தற்பொழுது பூஜையானது ஆரம்பமாக உள்ளது. மெய்யன்பர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு முன்பாக வருகை தருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக கோயில் கேமராவுக்கு நம்ம பாலாஜி நாச்சி திருவனந்தபுரத்தை சேர்ந்த தொழிலதிபர் பாலாஜி ரெட்டியார் அவர்கள் ஒரு கேமராவுக்குள்ள தொகையை தான் தருவதாக சொல்லியிருக்கிறார். பள்ளி சார்பாகவும் அதற்கு காரணமாக இருந்த இந்த கோயில் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.